இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா இயற்கை வைத்திய ஆலயம், இப்போது மதுரையில் அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கிரைண்டர் எப்படி நம்ம பராமரிக்கணும். பெண்களின் வீட்டு வேலை சுமையை அதிகமாக குறைக்கிறது இந்த கிரைண்டர் தான். எல்லார் வீட்டிலுமே அத்தியாவசியமான ஒரு பொருளாக இது மாறி இருக்கு. மேலும் கிரைண்டர் மாவு அரைப்பது மட்டும் இல்லாமல் சப்பாத்தி மாவு, தேங்காய் துருவுறது போன்று பல வசதிகளும் இந்த கிரைண்டரில் இருக்குது. கிரைண்டரை வாங்கி விட்டு அதை கண்டுக்காமல் விட்டு விடாமல் தொடர்ந்து அதை பராமரிக்கும் பணிகளை நம்ம செஞ்சிட்டே இருக்கணும். அப்போ தான் நீண்ட நாளைக்கு வரும். கிரைண்டர் வாங்கும்போது கல் வெள்ளையாக இல்லாமல் கருப்பாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கணும். தேய்மானம் குறைவாக இருக்கும், அதிக மாவும் கிடைக்கும். தானியம் எதுவும் போடாமல் வெறும் கல்லில் ஓட விடக்கூடாது. ஒட்டுமொத்தமாகவும் இந்த அரிசியை கொட்டக்கூடாது. இதனால் கிரைண்டர் சீக்கிரமாக தேஞ்சிரும். முதல்ல கொஞ்சமாக அரிசி போட்டு கொஞ்ச நேரத்துக்கு ஓட விட்டுட்டு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா அரிசியையும் சேர்க்கணும். கிரைண்டரில் ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்ச பிறகு அரிசி அரைச்சிங்கன்னா அந்த உளுந்தோட வளவளப்பு நீங்குவதோட இட்லியும் நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்கும். கிரைண்டர் வாங்கி ஒரு சில ஆண்டில் கல் வளவளப்பாகிவிடும். மாவு அரைக்கிறதுக்கு அதிக நேரம் ஆகும். இதனால் அந்த கல் வளவளப்பு ஆகிறதுக்கு முன்னாடியே 2 கல்லையுமே நல்லா கொத்தி வச்சுக்கணும். கிரைண்டரில் உள்ள தள்ளு பலகை இருக்கும், அதாவது மாவை தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கும். அது இறுக்கமாக இருக்கணும். லூஸாக இருந்துச்சுன்னா மாவே அரைக்காது. கிரைண்டரின் உள்பகுதியில் அந்த தள்ளு பலகை ட்ரம்மை ஒட்டி இருக்கக்கூடாது, கொஞ்சம் தள்ளி தான் இருக்கணும். ஏன்னா வட்டையில் உள்ள கல் அந்த ட்ரம் ஒட்டாதபடியும் குழியில் ஒட்டாதபடியும் பலகையை சரியாக வச்சுருக்கணும். இல்லைனா பலகை சீக்கிரமாக தேஞ்சிரும். தள்ளு பலகை கை மாதிரி, ஏன்னா அது மாவை தள்ளி விட்டுட்டே இருக்கும். அதை நம்ம சரியாக பராமரிக்கணும். அப்படி தேஞ்சிருச்சுன்னா உடனே அதை மாற்றணும். கிரைண்டர் குளவியை மாட்டும் ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா நம்ம இன்சுலேஷன் டேப்பை சுற்றி வச்சிடணும். அப்போ தான் துரு பிடிக்காமல் இருக்கும். குளவியில் உள்ள கட்டை நல்லா தண்ணீரில் ஊறி ஊறி தேஞ்சு போயிடுச்சுன்னா அதை உடனே நம்ம மாற்றிடணும். டேபிள் டாப் கிரைண்டரில் இந்த பிரச்சனை எதுவும் இல்லாவிட்டாலும் மாவு ஆட்டிய உடனே நல்லா கழுவி சுத்தம் செஞ்சு எண்ணெய் போட்டு வச்சிடணும். அப்போ தான் துரு பிடிக்காமல் இருக்கும். கிரைண்டரில் எலி போய் ஒளிஞ்சிக்கும். அந்த வசதி நிறையா இருக்குது. அந்த மாதிரி எலி போய் ஒளியாத இடத்துல அதை கரெக்டாக வைக்கணும். ஏன்னா அது உள்ளே போய் அந்த ஒயரெல்லாம் கடிச்சு விட்டுடுச்சுன்னா நம்ம ஆன் பண்ணி ஓடும் போது ஷாக் அடிக்கிற அபாயம் நம்மளுக்கு வரும். அதனால எலி அதில் ஒளிஞ்சிக்காத அளவு நம்ம அதை பாதுகாப்பான இடத்துல நம்ம வைக்கணும். அதே மாதிரி கிரைண்டர் ஓடும் பொழுது சத்தம் ஏதாவது வந்துச்சுன்னா பேரிங் போயிருக்கலாம். அதை உடனடியாக சரி பார்த்து மாற்றிடணும். இல்லைனா மின்சாரம் ரொம்ப அதிகமாக செலவாகும். மாவும் அரைக்க ரொம்ப லேட் ஆகும். அதே மாதிரி பெல்ட் அளவையும் நம்ம சரியாக இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கணும். எல்லா பார்ட்ஸும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம சரி பார்த்து வச்சுக்கிட்டோம்னா கிரைண்டர் நீண்ட நாளைக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்கள் சென்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களை உடனே சேரும்.